Good afternoon, friends. Accelerated frame of reference எப்படி யூஸ் பண்ணுறது யூஸிங் ஐன்ஸ்டைன்ஸ் மெத்தட். நீங்கள் ஸ்கூலில் இல்லை கோச்சிங் கிளாஸில் வந்து நீங்கள் சூடோ ஃபோர்ஸ் மெத்தட் கற்றுட்டுருப்பீங்க. இந்த ஐன்ஸ்டைன் மெத்தடில் நீங்கள் வந்து சூடோ ஃபோர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ரொம்ப சிம்பிள் ஐன்ஸ்டைன்ஸ் மெத்தட் விச் இஸ் ஒரு ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரேமுடைய ஆக்சலரேஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எனி இனர்ஷியல் ஃப்ரேம். கிரவுண்ட் ஃப்ரேம்னு எடுத்துப்போம். கிரவுண்ட் ஃப்ரேமை இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காரில் இருக்கீங்க. கார் ஹேஸ் அன் ஆக்சலரேஷன் ஏ. உங்கள் ஃப்ரேமில் தட் இஸ் யூஆர் இன் த கார். உங்கள் பார்வையில் என்ன பார்ப்பீங்க? எவ்ரி திங் வாட் எவர் த மாஸ், ஒரு தோப்பு குண்டு கேனன் பாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இறகாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ. தட் இஸ் மைனஸ் ஏ வெக்டர். நீங்கள் ஆக்சலரேஷன் ஏயில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஆப்போசிட் டிரெக்ஷனில் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சலரேஷன் ஏ தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டில் எல்லா பொருளுக்கும் ஒரே ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ உங்கள் பார்வையில் இட் இஸ் ஆஸ் தோ சம்படி இஸ் டர்ன்ட் ஆன் அ கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பார்வையில் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்க மாதிரி தோன்றுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது, அது கிராவிடேஷனல் ஃபீல்டு தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சூடோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏ, that is acceleration you will see is minus a for all objects. So multiplied by mass will be the effective gravitational field. Other pseudo force நம்ம சொல்லியிருக்கோம். pseudo force மறந்துருங்க. Think of it as a gravitational field. Problem becomes easier to solve. So Einstein பொறுத்தவரையிலும் ஒரு accelerated frame of reference is the same as a gravitational field. Problem போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 10 kg மாஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள், ஒரு மாஸ்லெஸ் புள்ளி, மாஸ்லெஸ் ரோப், இன்னொரு புள்ளி ஃப்ரீ டு மூவ் அப் அண்ட் டவுன், அந்த புள்ளி மேலே இன்னொரு ரோப், அதுவும் மாஸ்லெஸ் ரோப். 6 kg 4 kg எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும்? 6 kg கீழே போகும், 4 kg மேலே போகும், இந்த புள்ளி கீழே வரும். ஏன்னா நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது டியூ டு கிராவிட்டி. அதனால் இந்த பிளாக் வில் accelerate to the right, அதனால் இந்த புள்ளி will accelerate downwards. Complicated problem. இது எப்படி சிம்பிளாக ஆக்கிறது பாருங்கள். கேள்வி என்ன? கேள்வி கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த 10 kg பிளாக்? லெட் இட் பி ஏ. தென் இந்த புள்ளியோட ஆக்சலரேஷனும் ஏ, டவுன்வர்ட். ஸோ இந்த புள்ளியோட ஃப்ரேமில் போயிடுங்க. தட் இஸ் நம்மளும் வந்து இந்த புள்ளியோட கீழே ஆக்சலரேட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்வையில் தட் இஸ் இன் அவர் ஃப்ரேம் pulley becomes a stationary pulley. Problem becomes easy to solve because it's become a stationary pulley. So it has become a stationary pulley with one difference. 6 kg இருக்கு, 4 kg இருக்கு, ஆனால் acceleration due to gravity மாறிடுச்சு. Ground frameல acceleration due to gravity is 10 meters per second square. இப்போ we are in a frame accelerating downwards with acceleration a. ஸோ நம்ம பார்வையில் எல்லாத்துக்கும் ஒரு acceleration a upward கிடச்சிடுது. ஸோ acceleration due to gravity will look like 10 minus a downward. 10 downward இருக்கவே இருக்கு. இப்போ because we are accelerating down with acceleration a, நம்ம பார்வையில் ஒரு extra gravitational field whose acceleration is a upward வந்துடுச்சு. ஸோ net acceleration is 10 minus a downwards. ஸோ இந்த புள்ளி ஸ்டேஷனரி புள்ளியை சால்வ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் லெட் த டென்ஷன் பி டி. இதனுடைய ஆக்சலரேஷன் இன் த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் இஸ் ஏ ப்ரைம்னு வச்சுப்போம். ஸோ இதனுடைய கிராவிடேஷனல் புல் தட் இஸ் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட்? 6 into 10 இல்லை, 6 multiplied by 10 minus a. இந்த 4 kg-யோட வெயிட் எவ்வளவு? 4 multiplied by 10 minus a. Now we solve it just like stationary pulley. பண்ணலாமா? So this one has an acceleration a prime downwards. So 6 times 10 minus a minus tension, right, is equal to 6 a prime, mass into acceleration. What about this fellow?
இதனுடைய acceleration a prime இருந்தால் இதனுடைய acceleration will be a prime upward. ஏன்னா இது stationary pulley now. இதனுடைய acceleration a prime மேல் திசையில் இருந்ததுன்னா t minus 4 times 10 minus a is equal to 4a prime. ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். t and minus t கேன்சல் ஆகிடுச்சு. 60 minus 40 20 minus 6a minus minus plus 4a, so minus 2a is equal to 10a prime. So a prime வந்துருச்சு. What are we trying to solve for? We want this block's acceleration. So we want this tension. In the tension, let's call it t prime. T prime. இப்போ பாருங்க, we are going to solve for இந்த புள்ளியை பொறுத்தவரையிலையும் this rope is pulling with tension T. இது this side of the rope is pulling with tension T. So இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா pulley is massless. So net force on it T prime minus T and T 2T is equal to mass into acceleration of the pulley 0. So T prime is 2T. So A prime calculate பண்ணிட்டோம். அதை எடுத்து இதில் போட்டு டென்ஷன் எடுத்துட்டு அந்த டென்ஷன் எடுத்து இதில் போட்டோம்னா T prime கிடைக்கிறது. T prime will be equated to 10 times A. That is the plan. So இப்போ இங்கே வருவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு டென்ஷன் T சால்வ் பண்ணுவோம். ஸோ T minus 4 அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாமா? சரி. இஸ் ஈக்குவல் டு 4a prime மைனஸ் இது வந்து மைனஸ் 40 அந்த பக்கம் போயிட்டு ப்ளஸ் 40 ஆகிடுச்சு. ப்ளஸ் 4a அந்த பக்கம் போயிடுச்சு மைனஸ் 4a ஆகிடுச்சு. a prime, what is a prime? a prime இந்த 10ஆல் டிவைட் பண்ணால் 2 minus a by 5. அதை எடுத்து இங்கே போட்டுப்போம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 times 2 minus a by 5 plus 40 minus 4a. Very good. So this is 8. 8 plus 40, 48. Okay. Minus 4a by 5 minus 4a. So minus 4a by 5 minus 4a, that is minus 4a minus 20a. So minus 24a by 5. Minus 24a by 5. This is tension. Okay. இப்போ இங்கே வரலாம். கடைசி equation. Right? Remember, T prime is 2 times T. So that equation is T prime, which is 2 times T, is equal to 10 times A. This is tension T. Solve பண்ணியாச்சு. இதில் substitute பண்ணலாம். 2 times this 96 minus 48 by 5 A is equal to 10A. Solve for A. அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 96 is equal to 50A plus 48, 98A by 5. So A is equal to 96 times 5 divided by 98 meters per second square. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. இப்போ ஐன்ஸ்டைனுக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? ஒரு நாள் அவர் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் சிந்தனையில் மூழ்கியிருக்கார். he was imagining himself falling freely, no air friction, from a great height. அவர் வந்து ஃப்ரீயாக விழுந்துட்டுருக்கார். Supposing he is out in free space where there is no gravity, எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில், டிஸ்டன்ஸ் ஸ்பேஸில் அவர் ஒரு பாக்கெட்லேருந்து பேனாவை எடுத்து ரிலீஸ் பண்ணார்னா அங்கேயே இருக்கும், கண்ணு முன்னாடியே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீலி அவர் விழுந்துட்டு இருக்குச்சு, ஒரு பாக்கெட்லேருந்து பேனாவை எடுத்து ரிலீஸ் பண்ணார்னா கண்ணு முன்னாடியே இருக்கும். ஏன்னா கீழேந்து பார்த்தோன்னா, கிரவுண்ட் ஃப்ரேம்லேருந்து பார்த்தோன்னா ஐன்ஸ்டைனுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஆக்சலரேஷனாக இருக்கும் டியூ டு கிராவிட்டி. பிகாஸ் கிராவிட்டியோட பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் த சேம் ஆக்சலரேஷன். ஸோ ஐன்ஸ்டைனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃப்ரீலி ஃபாலிங் ஃப்ரேமில் வந்து தெர் இஸ் நோ கிராவிட்டி. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்.
இந்த freely falling frameல there is no gravity. இதிலேருந்து தான் அவர் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவலன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காரு. அதை வச்சுட்டு தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவலன்ஸ் என்னது? இஃப் வி ஹேவ் அன் ஆக்சலரேஷன் ஏ, நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் எல்லா பொருளுக்கும் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தே வில் ஹேவ் அன் ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ. நம்ம ஃப்ரேமில் தட் இஸ் த சேம் அஸ் அ கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஹூஸ் ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் ஏ. எல்லா பொருளுக்கும் அதே ஆக்சலரேஷன் தான் கிடச்சிடும், ஜஸ்ட் லைக் கிராவிட்டி. ஸோ இட் இஸ் கிராவிட்டி. ஸோ ஐன்ஸ்டைனை பொறுத்தவரையிலையும் இட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபீல்ட், ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் இஸ் த சேம் அஸ் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. அந்த ஐடியா வச்சுருந்து தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே ஐடியா வச்சு நம்ம ஒரு ஃபேமஸ் ப்ராப்ளம் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபேமஸ் ப்ராப்ளம் பாருங்கள், தட் இஸ் திஸ். ஒரு டார்கெட் இருக்குது. இங்கே கிரவுண்ட் லெவலில் ஒரு கன் நம்ம வந்து டார்கெட்டை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண போகிறோம். அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண போகிறோம். டார்கெட் இஸ் அட் அ ஹைட் h. இந்த பக்கம் போட்டுக்கிறேன். டார்கெட் இஸ் அட் அ ஹைட் h. இந்த புல்லட்டோடைய இனிஷியல் ஸ்பீடு வந்து u at an angle theta. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g downwards. இப்போ இன்ட்ரெஸ்டிங் திங் பாருங்கள், யூ ஹாவ் டு ப்ரூவ், த கொஸ்டின் இஸ் ப்ரூவ் தட் இந்த கன் ஃபயர் பண்ணுறச்சே அதே இன்ஸ்டன்ட்டில் இந்த டார்கெட்டை ரிலீஸ் பண்ணோன்னா, டார்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு, புல்லட் பேரபோலிக் ஆர்க்கில் போகிறது, புல்லட் போய் கண்டிப்பாக டார்கெட்டை ஹிட் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கள். இனிஷியல் வெலாசிட்டி u என்ன வேணாலும் இருக்கட்டும், டார்கெட்டோட ஹைட் என்ன வேணாலும் இருக்கட்டும், ரைட்? பட் அந்த புல்லட் கன்லேருந்து வெளியே வரச்சு அதே இன்ஸ்டன்ட் டார்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக புல்லட் போய் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில் நார்மலாக நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி accelerated ஃப்ரேமில் இதே ப்ராப்ளமாக பார்க்கலாம். ஸோ நார்மலி the way we'll prove it is, let the horizontal displacement of the bullet be sx. bullet அப்படி போயிட்டு இந்த லைன், இந்த வெர்டிக்கல் லைனை கிராஸ் பண்ணுறச்சே அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் syன்னு வச்சுப்போம். In the meantime, how far does this drop? Initial velocity 0, right? So the distance it falls downwards is the magnitude of the displacement is half gt squared. ut plus half at squared. U is 0, down is positive எடுத்துனோம்னா acceleration is g, half gt squared. So target கீழே வந்துட்டு இருக்கு, bullet இங்கே cross பண்ணுறது, we have to prove that இந்த bullet இங்கே cross பண்ணுறச்சு target இங்கே வந்திருக்கு. That means the distance that the target has fallen, half gt squared plus in the height sy should be equal to h. அப்பதான் bullet hits the target. இதை ப்ரூவ் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? ஓகே. சப்போஸிங் புல்லட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் டார்கெட் விழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாயிண்டில். ஸோ தட் மீன்ஸ் புல்லட் இங்கே கிராஸ் பண்ணிடுச்சு, டார்கெட் என்ன இங்கே இருக்கும். அப்போ half gt squared plus sy will not be h. ஸோ கரெக்டாக புல்லட் டார்கெட்டை ஹிட் பண்ணால் தான் திஸ் ஈக்குவேஷன் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இதை கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தீட்டா என்ன? தீட்டா இஸ் பாயிண்டட் அட் த டார்கெட். ஸோ tan theta is equal to h by sx. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன் கையில் இருக்குது. sy கால்குலேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ sy கால்குலேட் பண்ணுறதுக்கு we need uyt plus half ayt squared. So time t sxலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ரைட்? sx is equal to horizontal displacement is equal to horizontal component of the velocity u cos theta times t. So time of travel is sx by u cos theta. Time of travel is sx by u cos theta. இதை எடுத்துட்டு நம்ம syல போடலாம், ரைட்? sy is equal to uy என்ன? u sin theta times t
minus half gt squared. இப்போ இந்த equation யூஸ் பண்ணுறச்சே I have taken up as positive. See, இந்த equation யூஸ் பண்ணுறச்சே I have taken up as positive. So sy பாசிட்டிவாக வந்து நிற்கும். half gt squared எடுத்துருச்சே down is positive எடுத்திருக்கேன். So half gt squared will be the positive which will be this distance. So in the equation la வந்து we are adding this distance plus this distance equal to h. Okay, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். Okay, so up is positive எடுத்தா u sin theta t, acceleration is gravity minus g, so minus gt squared. So this is equal to u sin theta times t. T எவ்வளவு? sx by u cos theta. sx by u cos theta minus half gt squared. So u அடிப்படுறது sin theta by cos theta is tan theta. Sx times tan theta. What is Sx times tan theta? H. So this equation gives us Sy is equal to H minus half gt squared. இங்க பாருங்க, half gt squared இந்த பக்கம் கொண்டு வாங்க, Sy plus half gt squared is H. Problem solved. Very interesting problem. ஏன்னு பாருங்க, புல்லட்டுடைய வெலாசிட்டி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸ்லோ புல்லட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்ட் புல்லட்டாக இருக்கட்டும். ஸ்லோ புல்லட் இருந்தால் இங்கே கிராஸ் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட் புல்லட்டாக இருந்தால் அங்கே கிராஸ் பண்ணும். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறதுனா, நோ மேட்டர் வாட் த ஸ்பீட் ஆஃப் த புல்லட், நோ மேட்டர் வாட் த ஹைட் ஆஃப் த டார்கெட், முதல்ல டார்கெட்டை எய்ம் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுறச்சு அதே டைமில் டார்கெட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புல்லட் டார்கெட்டை ஹிட் பண்ணும், இக்னோரிங் ஏர் ஃப்ரிக்ஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது இதே ப்ராப்ளம் நம்ம ஐன்ஸ்டைன் கையில் கொடுக்குறோம். ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கால்குலேஷன்லாம் தேவையில்லை, இந்த டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட்டோடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் போயிடுங்க. தட் இஸ் டார்கெட் இஸ் அக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ் அட் ஜி, நீங்களும் டார்கெட்டோட கீழே விழுந்துருங்க. தட் இஸ் வி ஸ்டார்ட் ஃபாலிங் வித் த டார்கெட் வித் த சேம் அக்சலரேஷன் ஜி. வி ஆர் இன் ஃப்ரீ ஃபால். நம்ம ஃப்ரேமில் கிராவிட்டியே இல்லை. ஸோ டார்கெட்டோட இனிஷியல் வெலாசிட்டி 0 எங்கே இருக்கும், அங்கேயே நிற்கும் நம்ம ஃப்ரேமில். சி ஆஃப்டர் ஆல் நம்மளும் டார்கெட்டோடு சேர்ந்து விடுறோம் இல்லையா, ஸோ நம்மளை பொறுத்தவரையும் டார்கெட் அங்கேயே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் கிராவிட்டி இல்லை, டார்கெட் அங்கேயே ஸ்டேஷனரியாக இருக்குது. புல்லட் இஸ் எய்ம்டு த டார்கெட், ஆனால் புல்லட் கர்வ் ஆகாது, பேரபோலிக் பாத்தில் வராது, ஏன்னா கிராவிட்டி இல்லை. ஸோ ஒரு புல்லட் விச் இஸ் எய்ம்டு த டார்கெட், ஸ்டேஷனரி டார்கெட், கண்டிப்பாக போய் அதை அடிக்கும். அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்ட். ஓகே, ஸோ சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா it is much easier to solve them in an accelerated frame of reference. Accelerated frames of reference எப்படி ட்ரீட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து சூடோ ஃபோர்ஸு அது இதுன்னு நீங்கள் வந்து வேறு கிளாஸஸில் கற்றுப்பீங்க. நான் உங்களுக்கு ஐன்ஸ்டைன்ஸ் மெத்தட் சொல்லித்தரேன். ஐன்ஸ்டைன்ஸ் மெத்தடில் all you have to do is treat the accelerated frame as a stationary frame, just change gravity. இந்த ஃப்ரேமுடைய acceleration a வெக்டராக இருந்துச்சுன்னா introduce a new gravitational field whose acceleration is minus a vector, and solve the problem like it is a stationary frame. Okay? One more problem, but in the next video. Okay? See you in the next video.